தீவனங்கள் அடுத்ததா நம்ம பேசுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா கோழிகளுக்கு வந்து இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கக்கூடியது அந்த தீவனம் தான். கண்டிப்பா. என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறீங்க? நம்ம தாய் கோழிகளுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுத்தா சரியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும்? அதை பத்தி சொல்லுங்க. நல்ல ஒரு கேள்விங்க. தீவன முறை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம்லயும் அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களோட அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி செய்யறாங்க. சரிங்க. சரிங்களா? இப்ப வந்து நம்ம நடத்துறது வந்து நாட்டுக்கோழி, சுத்தமான பெருவிடை நாட்டுக்கோழி. அப்ப கண்டிப்பா வந்து பிராய்லர் ஃபீட் இது கண்டிப்பா நம்ம கொடுக்க கூடாது. சரி. ஆனா இனிஷியலி சிக்ஸ் வளர்த்தும் போது நம்ம கண்டிப்பா வந்து கம்பெனி தீவனம் ஸ்டார்டர் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்றோம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா சரிவிகிதமான உணவு வந்து அரைச்சு கொண்டு வர்றாங்க. அது கூட மெடிசின், அதே போல கருவாட்டு தூள், எலும்பு தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுனால தேவையான சரிவிகிதம் நியூட்ரிஷன் வந்து அதிகமா கிடைக்கும். ஆனா குஞ்சு கண்டிப்பா தேவை. குஞ்சு வளர்ந்து வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா 25:75, 20:50, 50:50 சொல்லி அப்படியே ரேஷியோ மாத்தி நம்ம நாட்டு தீவனம் கம்பு, சோளமாவுக்கு நாட்டு தீவனத்தை கன்வெர்ட் பண்ணிட்டு வரோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பெரிய தாய்கோழிகள் ஆகும்போது அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம குஞ்சு நம்ம மெயினா எதிர்பார்க்கும் போது சேவல்களுக்கு பராமரிப்பு ரொம்ப ஜாஸ்தி நம்ம பண்ணுங்க. அதாவது